Hi friends, welcome to Kokila's channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல கிராமத்து ஸ்டைல்ல கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 8 ஸ்பூன் எண்ணெயை ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் எல்லாம் போட்ட பிறகு 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு சிம்ல ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வெதங்கட்டோன்னு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். லாஸ்டா 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு சிம்ல ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வெதங்கட்டோன்னு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இல்லனா அடி பிடிச்சிடும், அதனால கலந்து விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு வாட்டி சிம்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வெதங்கட்டோன்னு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் நல்லா வெதங்கணும், அதனால இன்னொரு வாட்டி சிம்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வெதங்கட்டோன்னு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு லாஸ்டா கொத்தமல்லியை சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். போட்ட பிறகு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கிராமத்து ஸ்டைல்ல கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். வெறும் ரைஸ் கூட பிசைந்து சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ அருமையா இருக்கும். உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா.